சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டத்தை ஏற்றுங்கன்னு முதல்வர் நம்ம கேட்குறோம். இதே சட்டமன்றத்தில் வந்து அவர் நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்னார், தேவையில்லைன்னு சொன்னார் முதலமைச்சர். தெரியுமா உங்களுக்கு? 2021 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சாதிய ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டத்தை நான் ஏற்றுவேன்னு சொன்னவர் சட்டமன்றத்தில் ஏற்ற மாட்டேன், தேவையில்லைன்னு சொன்னார். அப்போ சொல்யூஷன் பேஸ்டாக தான் தாவேகா பயணிக்கும். புரியுதுங்களா? தினம் நடக்கக்கூடிய இப்போ நீங்கள் சொல்வது போல் வந்து தினமும் வந்து கஞ்சா போதையில் ஒரு கொலை நடக்குது, பாலியல் குற்றவாளி நடக்குது, பாலியல் குற்றம் நடக்குதுன்னா தினம் அறிக்கை மட்டும் கொடுத்தா போதுமா? இல்லை அதை சரி பண்ணுறதுக்கான சொல்யூஷன் வேணுமா? சொல்யூஷன் தான். அப்போ அந்த சொல்யூஷன் நோக்கி தாவேகா பயணிக்கிறது. ஓகே. ஸோ தொடர்ந்து வந்து ஒரு நாடக அரசியல் பண்ணாமல், ஒரு பதிவுக்காக ஒரு அரசியல் பண்ணாமல் சொல்யூஷன் பேஸ்டாக தாவேகா மூவ் ஆகும். இல்லை, எனக்கு அதுதான் இப்போ சொல்யூஷன் பேஸ்டாக நீங்கள் மூவ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ விஜய் மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் லீடர், ஏன்னா இப்போ சாதாரண பொலிட்டிக்கல் லீடர் பேசுறதுக்கும் விஜய் மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் லீடர் பேசும்போது அது நேஷனலாக நியூஸாக ஸ்ப்ரெட் ஆகும்போது அவர் ஒரு மேடையில் பேசியிருந்தாப்புல இதை பேசியிருந்தாங்க அப்படின்னா அது பயங்கர ஒரு நியூஸாக ஸ்ப்ரெட் ஆகும், சின்ன சின்ன ஆளுங்களுக்கு போய் சேரும்ல. பேசுறதை பற்றி எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஆக்கப்பூர்வமாக இதற்கான விஷயங்களை முன்னெடுத்து அதை தடுக்கணுன்றதுக்காக நாங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ அதற்கு இங்கே ஆட்சி அதிகாரம் தேவைப்படுது. அப்போ நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது தான் அதற்கான விஷயங்களை செய்ய முடியும். இப்போதைக்கு நம்ம வலியுறுத்த தான் முடியும். அதை நம்ம வலியுறுத்துகிறோம் தீர்மானங்கள் மூலியமாக.